கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிற வேத பகுதி யாத்திரையாகமம் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆயுசு நாட்களை தேவன் பூரணப்படுத்துகிறார். பூரணமான ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொரு வாரமும் நாம் தியானித்து வருகிறோம். அதில் இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு பூரணத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரணங்களினாலே, பலவிதமான வியாதிகளினாலே அல்லது விபத்துகளினாலே அநேகர் ஆயுசு நாட்கள் பூரணப்படாத சூழ்நிலையிலேயே, பாதி வயதிலேயே அல்லது அவருக்கென்று குறிக்கப்பட்ட நாட்களுக்கு முன்பதாகவே அவர்கள் மரித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்த நாட்களை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் 600 ஆண்டுகள், 700 ஆண்டுகள், 900 ஆண்டுகள் எல்லாம் அவர்கள் வாழ்ந்ததாக நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு பூரண வயதுள்ளவர்களாய் ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் பூரண வயதுள்ளவராய் மரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஈசாக்கை குறித்து பார்க்கும் பொழுது அப்படிதான் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நம்முடைய முன்னோர்களுடைய, நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருந்தார். இன்றைக்கும் அதே ஆசீர்வாதத்தை அவர் நமக்கும் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய வேத வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆயுசு நாட்கள் பூரணப்பட வேண்டும் என்றால் வேதத்திலே சில காரியங்களை கர்த்தர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். நாம் எவைகளை செய்யும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் பூரணப்படும் என்று சொல்லி நாம் வாசிக்கும் பொழுது, நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யார் ஒருவர் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ, தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழிகளிலே நடக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தகப்பனுடைய வார்த்தைகளை, தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள், கீழ்ப்படுகிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர்களுடைய ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம், தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவதில்லை, தாயினுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. இவைகளை நாம் வாசிக்கும் பொழுது யாத்திரையாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலெல்லாம் நாம் வாசிக்கும் பொழுது, உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி நாம் அந்த இடத்திலே வாசிக்கிறோம். தகப்பனையும் தாயையும் நாம் கனம் பண்ணி, அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து, அவருடைய போதகத்தை, அவருடைய ஆலோசனைகளையெல்லாம் நாம் கேட்டு நடக்கும் பொழுது நம்முடைய ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் விருத்தி அடைய பண்ணுகிறார். ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் அதிகமாக்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நாம் எப்படி நடக்க வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படியெல்லாம் பேச வேண்டும், நாம் என்னென்ன காரியங்களெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் எல்லாவற்றையும் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த காரியங்களையெல்லாம் நாம் கை கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தைகளுக்கு, அந்த கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். நம்முடைய ஆயுசின் வருஷங்களை அவர் அதிகமாக்கி கொடுக்கிறார், அல்லது ஆயுசின் வருஷங்களை அவர் பூரணமாக்கி கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம், சங்கீதம் 91ஆம் சங்கீதம்
16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். யாரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? 1ஆம் வசனத்திலே, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அவன் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து சொல்லுகிற அந்த மனிதருடைய வாழ்க்கையிலே அவர் சொல்லுகிறார், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தருடைய கற்பனைகளை, கட்டளைகளை நீங்கள் கை கொள்ளுங்கள். தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்கள். உன்னதமான தேவனை மாத்திரம் நீங்கள் பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆயுசு நாட்கள் விருத்தியாகும். உங்களுடைய ஆயுசு நாட்கள் அதிகமாகும். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தந்தருளுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒருவேளை பலவீனத்து நிமித்தமாக, வியாதியின் நிமித்தமாக ஆண்டவரே மரண பயத்தில் இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, நான் மரித்து போவேனோ, பாதி வயதிலே நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் விடுவேனோ என்றெல்லாம் ஆண்டவரே அவர்கள் கலங்கி இருக்கலாம். ஆண்டவரே, இப்பொழுது இந்த வார்த்தையின் மூலமாக அவர்களை நீர் தேற்றி அவருடைய ஆயுசின் வருஷங்களை நீர் விருத்தியாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்குவீராக அப்பா. நீர் அப்படியே செய்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உடைய அன்பு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்கள் ஆயுசின் வருஷங்களை பூரணப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.